சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரனுடைய சந்தேகம் தான். அவர் கொஞ்சம் தெளிவாவே கேட்டிருக்கார். ஒரே நேரத்திலேயே அந்த சாலை விபத்துகள்ல பார்த்தோம்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் மரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றது. இந்த 8 பேருக்குமே அவர்களுடைய ஆயுள் பலம் என்பது அவருடைய ஜாதகத்திலே குறைவாக இருக்குமா? அதுபோக இவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் மரணிப்பார்கள் என்பதை ஜாதகம் தீர்மானித்திருக்குமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. இந்த சந்தேகம் நம் எல்லோருக்கும் எழுவது இயற்கை. இது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு விபத்துல இறந்துட்டாங்கிற மாதிரி கேட்டிருக்கார். இது போக சமீபத்துல நம்ம கூட பார்த்திருப்போம். ஒரு விமான விபத்திலே ஒரு 282 பேருக்கு மேல நிறைய பேர் செத்து போயிட்டான்னு வரா. அது கூட பார்த்தோம்னா அந்த விமானத்திலே பயணித்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த விமானம் போய் எந்த இடத்துல போய் எந்த கட்டிடத்து மேல மோதிச்சோ அந்த கட்டிடத்துக்கு கீழே இருந்தவா கூட செத்து போயிட்டான்னு பார்த்தோம் இல்லையா? விமானத்திலேயே அவர்கள் பயணிக்கவே இல்லை, விமானத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாம கூட அந்த விமானம் போய் மோதிய கட்டிடத்திலே இருந்தவர்கள் கூட இறந்து போயிட்டாங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இவர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்திலே ஜாதகத்திலே ஆயுள் என்பது முடிந்திருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக முடிந்திருக்காது. நிறைய பேர் இந்த விபத்திலே மரணிப்பவர்கள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம்னா எல்லோருக்குமே ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தோம்னா அவருடைய ஆயுள் பலம் என்பது கெட்டியாகத்தான் இருக்கும். நிறையவே ஆயுள்ங்கிறது தீர்காயுசுங்கிறது மாதிரிலாம் ஜோசியர் சொல்லி இருப்பா. ஆனா அவர்கள் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க, மொத்தமா இந்த மாதிரி குரூப்பா போயிட்டாங்கன்னு சொன்னா அங்கே எது தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த வாகனத்தை இயக்கினார் அல்லவா, அந்த வாகனத்தினுடைய டிரைவரினுடைய ஜாதகம் என்பது தீர்மானிக்கும். அவருடைய நேரம் என்பது சரியில்லாமல் இருந்திருக்கும். அவர் ஒரு விபத்தினை ஏற்படுத்துவார் என்பது அவருடைய ஜாதகத்திலே தெளிவாக தெரிந்திருக்கும். இதனை தெரிந்து கொள்ள வேண்டியது. அதன் மூலமாகத்தான் அந்த விபத்து என்பது நடந்து அவரோடு இணைந்து அந்த 7 பேரோ அல்லது 8 பேரோ இறந்து போயிருப்பார்கள். ஒரு சில விபத்துல பார்த்தோம்னா அந்த டிரைவர் மட்டும் தப்பிச்சு போயிருப்பார், ஆனா மிச்சவங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க தெரியுமா? அதுவும் அந்த டிரைவரினுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கிறது. அதே மாதிரிதான் ஒரு விமான விபத்து என்று வரும் பொழுது இந்த விமானத்தை இயக்கிய அந்த பைலட்டினுடைய ஜாதகம் தான் தீர்மானித்திருக்கும். அவருடைய ஜாதகத்திலே நேரம் என்பது சரியில்லாமல் இருந்திருக்கும். அன்றைய தேதியிலே இந்த மாதிரியான ஏதோ ஒரு கஷ்டத்தை அவர் சந்திப்பார் என்று இருக்கும் பொழுது அந்த நாளினை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு விபத்து நடந்த பிற்பாடு நம்ம என்ன வேணா சொல்லலாம். இருந்தாலும் எதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னா, இந்த வாகனத்தை இயக்குபவர்கள் இருக்கா இல்லையா, இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் ஆகட்டும், கால் டாக்ஸி டிரைவர்ஸ் ஆகட்டும், இல்ல வேற ஒரு குடும்பத்துக்காக நான் வண்டியை ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்றவாளாகட்டும், அல்லது குடும்பத்தினரோடு சேர்ந்து நான் பயணிக்க போகிறேன்னு சொல்றவாளாகட்டும், ஈவன் செல்ஃப் டிரைவிங் கூட இருக்கலாம். செல்ஃப் டிரைவிங் பண்றவா கூட என்ன பண்ணணும்னு சொன்னா, அப்பப்போ நம்முடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டியது. இந்த நாளினை தவிர்க்க வேண்டும் இருந்தா அந்த நாளினை அவசியம் தவிர்க்க வேண்டும். இது போன்ற பயணங்களை மேற்கொள்ள கூடாது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்ல, நம்ம வாகனத்தை இயக்கலனா கூட இந்த நாளிலே நான் பயணம் செய்யலாமா வேண்டாமா என்பதை தெரிந்து கொண்டும் பயணம் செய்யலாம். இல்ல அந்த நாள்ல நீங்க பயணம் பண்ணாதீங்கோ, ஏதோ ஒரு உங்களுக்கு பயணத்துல டிஸ்டர்பன்ஸுங்கிறது இருக்குங்கிறதையும் உங்களுடைய ஜோதிடரானவர் சொல்லிவிடுவார். ஆக ஒரு விபத்தின் மூலமாக, ஒரு வாகன விபத்திலே ஒரே நேரத்திலே இத்தனை உயிர்கள் போகிறதுன்னு சொன்னா அவர்கள் எல்லோருடைய ஜாதகங்களில் நிச்சயமாக ஆயுர்பாவம் என்பது குறைவாக இருக்காது. ஆயுர்பாவம் என்பது பலமாகத்தான் இருக்கும். சரி சார், ஆயுர்பாவம் பலமா இருக்குன்னு சொல்லல, அவங்க செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னா, அந்த ஆயுர் பலம் என்பது அவர்களுடைய ஜாதகத்திலே எத்தனை வருடங்கள் வரை கொடுத்திருக்கிறதோ அத்தனை வருடங்கள் வரை அவர்களுடைய ஆன்மா இந்த உலகத்திலேதான் பயணித்துக் கொண்டிருக்கும். அதனாலதான் அதற்குரிய பிராயச்சித்தமாக இது போன்ற விபத்துகளிலே, வாகன விபத்துகளிலே உயிர் துறப்பவர்களுக்கு என்று நாராயண பலி என்று ஒரு கர்மாவினை தனியாக வைத்திருப்பார்கள். அதன் மூலமாக அந்த நாராயணன்ட்ட பிரார்த்தனை பண்ணிப்பாளாம், இவருடைய ஆயுள் என்பது முடியவில்லை, ஆனால் இது விபத்தின் மூலமாக முடிந்து விட்டது. அந்த ஆன்மாவானது இவருடைய ஆயுள், இவர்களுடைய பூரண ஆயுள் ஒரு 85 வயசு வரைக்கும் இருக்கு. ஆனால் அவர் 35 வயசுல ஆக்சிடென்ட்ல போயிருந்தா கூட இன்னும் 50 ஆண்டு காலங்களில் அந்த ஆன்மாவானது இங்கே சுற்றி கொண்டிருக்காமல், அலைந்து கொண்டிருக்காமல், நீ அவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அந்த சாட்சாத் அந்த நாராயண மூர்த்தியிடமே, அந்த நாராயணனிடமே பிரார்த்தனையை வைத்து செய்வதுதான் இந்த நாராயண பலி என்கின்ற ஒரு கர்மா. அதனை செய்வதன் மூலமாக அலைந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களும் மோட்ச பிராப்தியினை அடைந்துவிடும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன்.